மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் 6 கிரேட் 6 நிகழ்காலம். நிகழ்காலம். மாணவர்களே, இன்று நாங்கள் நிகழ்காலத்தை பற்றி மீண்டும் பார்ப்போம். Dear students, today we shall have a look again at the present tense. மாணவர்களே, பின்வரும் வினைகளை கவனியுங்கள். இன்று என் அப்பாவுடைய பிறந்த நாள். நானும் என் அம்மாவும் வீட்டில் ஓய்வாக இருக்கிறோம். ஆகவே அம்மா சுவையான சாப்பாடு சமைக்கிறார். சமை. இன்று என் அப்பாவுடைய பிறந்த நாள். நானும் என் அம்மாவும் வீட்டில் ஓய்வாக இருக்கிறோம். ஆகவே அம்மா சுவையான சாப்பாடு சமைக்கிறார். சமை. பிற்பகல் 5 மணிக்கு நாங்கள் வீட்டில் ஒரு சிறு விருந்து வைக்கிறோம். வை. அப்பா பலகாரத்தை அறுக்கிறார். அறு. என் தம்பி அப்பாவுக்கு ஒரு பூங்கொத்து கொடுக்கிறான். கொடு. பிற்பகல் 5 மணிக்கு நாங்கள் வீட்டில் ஒரு சிறு விருந்து வைக்கிறோம். வை. அப்பா பலகாரத்தை அறுக்கிறார். அறு. என் தம்பி அப்பாவுக்கு ஒரு பூங்கொத்து கொடுக்கிறான். கொடு. நான் அப்பாவுக்கு ஓர் அழகான கை கடிகாரம் பரிசாக அளிக்கிறேன். அளி. 7 மணி அளவில் எங்களுக்கு ஒரே பசி. நான் அப்பாவுக்கு ஓர் அழகான கை கடிகாரம் பரிசாக அளிக்கிறேன். அளி. 7 மணி அளவில் எங்களுக்கு ஒரே பசி. ஆகவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுகிறோம். சாப்பிடு. நாங்கள் மிகவும் இன்பமாய் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுகிறோம். சாப்பிடு. நாங்கள் மிகவும் இன்பமாய் இருக்கிறோம். இனி கோடிட்ட வினைகளை மீண்டும் பார்ப்போம். கவனியுங்கள். இன்று என் அப்பாவுடைய பிறந்த நாள். இன்று என் அப்பாவுடைய பிறந்த நாள். நானும் என் அம்மாவும் வீட்டில் ஓய்வாக இருக்கிறோம். நானும் என் அம்மாவும் வீட்டில் ஓய்வாக இருக்கிறோம். அம்மா சுவையான சாப்பாடு சமைக்கிறார். சமை. அம்மா சுவையான சாப்பாடு சமைக்கிறார். சமை. நாங்கள் வீட்டில் ஒரு சிறு விருந்து வைக்கிறோம். வை. நாங்கள் வீட்டில் ஒரு சிறு விருந்து வைக்கிறோம்.
வை. அப்பா பலகாரத்தை அறுக்கிறார். அறு. அப்பா பலகாரத்தை அறுக்கிறார். அறு. என் தம்பி அப்பாவுக்கு ஒரு பூங்கொத்து கொடுக்கிறான். கொடு. என் தம்பி அப்பாவுக்கு ஒரு பூங்கொத்து கொடுக்கிறான். கொடு. நான் அப்பாவுக்கு ஓர் அழகான கைக்கடிகாரம் பரிசாக அளிக்கிறேன். அளி. நான் அப்பாவுக்கு ஓர் அழகான கைக்கடிகாரம் பரிசாக அளிக்கிறேன். அளி. 7 மணி அளவில் எங்களுக்கு ஒரே பசி. 7 மணி அளவில் எங்களுக்கு ஒரே பசி. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுகிறோம். சாப்பிடு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுகிறோம். சாப்பிடு. நாங்கள் மிகவும் இன்பமாய் இருக்கிறோம். இரு. நாங்கள் மிகவும் இன்பமாய் இருக்கிறோம். இரு. மாணவர்களே, இனி ஒரு பயிற்சியை செய்வோம். வளைகோடுகளில் உள்ள வினைகளை நிகழ்காலத்தில் எழுதுக. வளைகோடுகளில் உள்ள வினைகளை நிகழ்காலத்தில் எழுதுக. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? வளைகோடுகளில் உள்ள வினைகளை நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். சிறுவர்கள் மகிழ்ச்சியாய் கோடு. இரு. சிறுவர்கள் மகிழ்ச்சியாய் கோடு. இரு. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? இரு. இந்த வினைச்சொல்லை நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். எழுதிவிட்டீர்களா? இதோ விடையை பாருங்கள். சிறுவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். சிறுவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். அடுத்தது, வனிதா அம்மாவுக்கு பரிசு கோடு அளி. வனிதா அம்மாவுக்கு பரிசு கோடு அளி. மாணவர்களே, அளி இந்த வினைச்சொல்லை நிகழ்காலத்தில் எழுதுங்கள். இதோ விடை. வனிதா அம்மாவுக்கு பரிசு அளிக்கிறாள். வனிதா அம்மாவுக்கு பரிசு அளிக்கிறாள். அடுத்தது, பாட்டி சுவையான சாப்பாடு கோடு சமை. பாட்டி சுவையான சாப்பாடு கோடு சமை. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? சமை இந்த வினைச்சொல்லை நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். இதோ விடை. பாட்டி சுவையான சாப்பாடு சமைக்கிறார். பாட்டி சுவையான சாப்பாடு சமைக்கிறார். அடுத்தது,
தேவி பலகாரத்தை கோடு அறு. தேவி பலகாரத்தை கோடு அறு. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? அறு இந்த வினைச்சொல்லை நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். இதோ விடை. தேவி பலகாரத்தை அறுக்கிறாள். தேவி பலகாரத்தை அறுக்கிறாள். அடுத்தது, நாங்கள் பள்ளியில் நன்றாக கோடு படி. நாங்கள் பள்ளியில் நன்றாக கோடு படி. மாணவர்களே, படி இந்த வினைச்சொல்லை நிகழ்காலத்தில் எழுதுங்கள். இதோ விடையை பாருங்கள். நாங்கள் பள்ளியில் நன்றாக படிக்கிறோம். நாங்கள் பள்ளியில் நன்றாக படிக்கிறோம். Recap. மாணவர்களே, இன்று நாங்கள் நிகழ்காலம் என்பதை பற்றி மீண்டும் பார்த்தோம். Dear students, today we had a look again at the present tense. எடுத்துக்காட்டு: அம்மா சமைக்கிறார். நான் அடிக்கிறேன். நாங்கள் இருக்கிறோம். தினம் ஒரு சிந்தனை. Thought of the day. கேடில் விழுச்செல்வம் கல்வி. Education is a great wealth which lasts forever. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.